So hi guys, all of you guys know that what camera I use, what mic I am going to use. You must have known already if you have watched my previous vlogs. This is the bike. Today it is raining heavily outside, so let us go outside and see how it is. So if you are able to ride with this Orazo boat, this is the Orazo boat which I am going to use it for today. And this is the half face helmet. Let us see if we can vlog. Let's start the ride. So if you see clearly that we don't see the mic visible outside. மைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விசிபிளாக வெளியே தெரியாது. போன வாட்டி பிளாக் பண்ண மாதிரி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான இடத்துல மைக்கை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பாரிஸ் கார்னர் போறோம். ஆஸ் யூஷுவல் தான், வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் இதுல வந்து இந்த மலையில ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு ஜாலியா போயிட்டு வந்துட முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, அது ஒரு 26 கிலோமீட்டர்ஸ் ரைடு. அப்புறம் இந்த ஒரேசா பூட் எப்படி இப்பதான் ஸ்டிச் பண்ணேன், இது எப்படி தாங்குதா? ஆஹா, நாய்க்குட்டி வெயிட் பண்ணுது. ஒரு கக்கா போதும், நாய்க்குட்டி கக்கா போகுது நடு ரோட்ல. என்னுடைய இந்த ஜாக்கெட் இருக்குல்ல, இந்த ஜாக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு சொட்டு தண்ணி உள்ள போகாது. அது எனக்கு ஷுவரா தெரியும். ஏன்னு சொல்றேன்னா, ஜாக்கெட் வந்து நான் சியாட்டல்ல வாங்கினேன். சியாட்டல்ல வாங்கினதுக்காக சொல்ல, ஃபாரின்ல வாங்கினதுக்காக சொல்ல. இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு நான் அலைஞ்சிருக்கேன் பாருங்க, அந்த அலைஞ்சிருக்கேன். அதாவது மழை, வெள்ளம், பனி எல்லாத்துக்கும் இந்த ஜாக்கெட்டை நான் யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவு ஒண்ணுமே தெரியாது. உள்ளுக்குள்ள வெளியில அந்த ஜாக்கெட்டுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தானா அவனுக்கு தெரியாது வெளியில வந்து மழை பெய்யுது அப்படின்னு. இந்த அளவுக்கு வந்து இந்த ஜாக்கெட் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜாக்கெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் $20, $20. அந்த ஊர்ல இது வந்து காஸ்கோல வாங்கினேன். அப்போ வந்து அந்தந்த சீசனுக்கு காஸ்கோல சேல்ஸ் எல்லாம் போடுவாங்க, அந்தந்த சீசனுக்கு. ஸோ நம்ம அப்படிதான் இதை வாங்கினது. சியாட்டில்ல ரெட்மண்ட் ஹில்ல போய் வாங்கினேன். ரெட்மண்ட் ஹில்ல உள்ள காஸ்கோல வாங்கினேன். ஓகே, இன்னைக்கு மைக்கு நம்ம டிஃபரெண்டான ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் கேட்குமா என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப மறைவா சேஃபா இருக்கு. என்னடா மலையில எல்லாம் வயர்லெஸ் மைக் எடுத்து எப்படா யூஸ் பண்றோம், அதுவும் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்லன்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஷாக் ஆவீங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துல இந்த மைக்கை வச்சிருக்கேன். அதுவும் இது DJI மைக் மினி. இதுல வந்து லேவ் மைக் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விதான். பார்க்கலாம். ஓகே, இதை பாத்தீங்கன்னா தெரியும் மழை பயங்கரமா பெய்யுது. மத்தத அங்கிட்டு போய் பேசலாம். பயங்கர டிராபிக் பயங்கரமா இருக்கு. 1.5 மணி நேரம் காட்டுது 25 கிலோமீட்டருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங் as usual. வாய்ஸ் கமாண்ட் ஒர்க் ஆகல. பேட்டரியை ரொம்ப கன்சர்வேட்டிவா ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். ஸ்டாப் ரெக்கார்டிங் என்ன சொன்னாலும் ஸ்டாப் ரெக்கார்டிங். பயங்கரமா ஆஃப் ரோட் பண்ணி தான் வெளியவே போக முடியும் போல, எந்த அளவுக்கு டிராபிக் இருக்கு. ரோடு ஃபுல்லா சேரும் சகதியமா இருக்கு. பெட்ரோல் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எங்கப்பா, டிராபிக் இன்ச்சு பை இன்ச்சா தான் நவருது. என்ன பிரச்சனைன்னே தெரியல. மழை பெஞ்சாதான் எல்லாரும் ஆபீஸ் கிளம்புவாங்க. மழையில மைக் ஆஃப் ஆகாம இருந்தா ரைட்டு. மழை எப்படி பெய்யுது பாத்தீங்களா? ஒரு செகண்ட்ல அப்படியே சொங்கின்னு ஆயிட்டேன் ஒரு மாதிரி. இப்பதான் வண்டி எடுத்து வீட்டுல இருந்து வெளியே வரேன். மழை அடிச்சு தூள் கிளப்புது. உங்க ஊர்ல மழை எப்படி இருக்குன்னு தெரியல. மழை தண்ணி வந்து நேரா என் லிப்ட்ல வந்து அடிக்குதா, அந்த ஒரு இது இருக்கு ஃபீலிங். அது என்ன சொல்றது, ஒரு வலி, குட்டி வலி. இதுதான் திட்டுவா புயல் போலங்க. நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாம். இந்த மைக் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம்? பாருங்க, ஹெல்மெட்ல மைக்கே இல்ல பாருங்க. சூப்பர் பைக் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும், வெளியவே வர முடியாது. இந்த G900 G1000 எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. ஐயோ வண்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்டா, பிரேக் பேட் மாத்தணும்டா, டயர் மாத்தணும்டா அப்படின்னு. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வண்டி டிராக்டர் மாதிரி எடுத்து விளைச்சலை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பயங்கரமா நம்ம ஓட்டுவோம். இங்க பாருங்க மழை வெள்ளத்தை. ஏதாவது குழிக்குள்ள போய் உழவு போறேன். நான் பாட்டுக்கு லெப்ட்லயே போயிட்டு இருக்கேன். டிராபிக் பயங்கரமா இருக்குல்ல, அதனால லெப்ட்லயே போறேன். இதை பாருங்க OMR ரோடு எப்படி இருக்குன்னு. இதான் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எப்படி இருக்கு.
மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு ஷூ வந்து ஆல்ரெடி பயங்கரமா நனைஞ்சிருச்சு. நான் கூட சிம்பிளா நினைக்குமோன்னு நினைச்சேன், பயங்கரமா நினைஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஃபுல்லா அடிச்சு ஓட்டிட்டு வர்றேன். ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த பூட் வந்து ஒர்த்தா இல்லையாண்டு. நான் ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணி தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த பூட் ஒர்த்தா, போடலாமா, வாங்கலாமா காசு கொடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூட் வந்து சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ இதுக்கு சரியில்லை, இந்த பூட் வந்து ஆஃப் ரோடு ரைனுக்கெல்லாம் மலைக்கெல்லாம் செட் ஆகாது. அப்புறம் இது ஆஃப் ரோடுக்கு மாத்திரம் தான் அட்வென்ச்சர் டூரர் பைக். இது அட்வென்ச்சர் டூரர் பைக் தான், எல்லாமே தான் வரும். அட்வென்ச்சர் டூர் பைக்ல தான் எல்லாமே வரும். மழை வரும், வெயில் வரும், எல்லாமே வரதான் செய்யும். கிளைமேட் வெதர் பற்றிலாம் வந்து வெதருக்கும் வண்டிக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லா சுச்சுவேஷனும் சமாளிக்கிறதுக்கு தான் வண்டி. ஓகே, ஸோ இந்த பூட்டும் அதே மாதிரி தான். மழை தண்ணி அப்படியே நிரம்பி ஓடுது உள்ள ஷூக்குள்ள. நல்ல வேலை இது வந்து சின்ன இடம், அதாவது சின்ன டிஸ்டன்ஸ்ன்றனால என்னால் இந்த ஷூ வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுது. இதே யோசிச்சு பாருங்க, ஒரு 300-400 கிலோமீட்டர்லாம் வரலன்னு வச்சுக்கோங்க, கால் அப்படியே நேரம் அங்கே போய் சேர்றதுக்குள்ள கால் அப்படியே ஊற வச்ச மீன் மாதிரி ஆயிரும். இன்னும் 13 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஏதோ அந்த பாட்டுல சொல்ற மாதிரி பயங்கரமா ஒரு தடையா இருக்கு. தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படியோ. பாருங்க, எல்லா பக்கமும் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. கேமரா அப்படியே தொப்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஃபுல்லா வாட்டர் டிராப்ஸா இருக்கு லென்ஸ்ல. என்ன உங்களுக்கு தெரிய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு அலைகளவோ ரொம்ப பிடிச்சிருக்கு, வண்டி ஓட்டுறது சூப்பரா இருக்கு. நான் என்ன பண்ண முடியும், வண்டி ஆஃப் ஆயிருச்சு. ஹார்ன் அடிக்கிறாங்க எல்லாம். பேட்டரி ஆல்ரெடி பயங்கரமா காலி ஆயிருச்சு. ஸோ ஐ திங்க் இதோட இந்த விளாக் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் அடையாறு ரிவரு. பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு, பயங்கர ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஹலோ, ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சுங்க. அனதர் 3 கிலோமீட்டர் தான், இன்னும் 3 கிலோமீட்டர் தான். Actually, I have arrived at the destination. It is another 3 more kilometers. Success! Wow! I really like the way I rode today in the ride. I'm so happy about it. I'm so happy. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்யுது. இங்க பாருங்க, நேஷனல் பிளாக் இருக்கு. மண்ணடிக்கு வந்து சேர்ந்தாச்சு, ஐ மீன் பாரிஸ் கார்னர் வந்து சேர்ந்தாச்சு. பயங்கர மழை பெய்யுது. இருந்தாலும் என்னுடைய ஆசைக்காக நான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பரா இருந்துச்சுங்க, மலையில வண்டி ஓட்டுறதுக்கு ஜாலியா இருந்துச்சு. ஓகே, ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. கேமரா மலையில ஆஃப் ஆயிடுச்சு. தண்ணி போகுது. ஐநோ, இந்த ஷூ வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே பிரயோஜனப்படாது, எனக்கு தெரியும். சும்மா டைமிங்க்கு தான் நான் பண்ணேன், ஷூ ரிப்பேர்லாம் பண்ணேன்.
மேல எடுத்துட்டு போன இந்த ஷூவை ஏய் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது கேமராவோட மைக், ப்ளூடூத் மைக் எங்கே வச்சுருக்கேன்னு காட்டட்டுமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். தெரியுதா? அங்கே ஒரு மெட்டல் இருக்குது. அந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராப் நிற்கிற இடத்துல ஒரு மெட்டல் இருக்குது. அங்கே மைக் வச்சுருக்கேன். ஆனால் மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு எங்கே வச்சுருக்கேன்? அந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராப்போட ஜாயிண்ட்டில் வச்சுருக்கேன். கேமரா ஆல்ரெடி ஆஃப் ஆயிடுச்சு. மழை தண்ணி பட்டா இல்லை இதில் ஆஃப் ஆயிடுச்சா, அது என்னது பேட்ரி இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சான்னு தெரியல. பாருங்கள், பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா பேட்ரி இல்லைன்னு தான் இருக்கும். பேட்ரி டூல் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நல்லா எல்லாமே லாக்கு சீல் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்ப்போம். அப்பா பாருங்க, அந்த பேர்ச்சம்பழத்துக்கு தான் நான் போயிட்டு வந்தாங்க. 5 கிலோ டப்பா ஃபுல்லாக ஆக்குப்பே ஆயிடுச்சு. கீழே நிறையா ஸ்பேஸ் இருக்குது. பேர்ச்சம்பழ டப்பாவுக்கு தான் போயிட்டு வந்தேன். I think the vlog is over. Thank you so much for watching. Have a good day. Bye.